ராபின் சிங் அவர்கள் வழக்கறிஞராக தகுதி பெற்றிருக்கிறார். அதை இங்கே கொண்டாடும் வகையில் இங்கே வருகை தந்துள்ள நமது கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமை அக்கா ஏல் கரோலின் அவர்களே, மாநில வழக்கறிஞருடைய செயலாளர் அருமை அண்ணன் பார்வேந்தன் அவர்களே, நமது மண்டல செயலாளர் அருமை அண்ணன் தமிழரசன் அவர்களே, நகரமன்ற உறுப்பினர் விஜயகுமார் அவர்களே, வழக்கறிஞர் ஆரூன் மாணிக்கராஜ் அவர்களே, நகரத்துடைய வடக்கு நகரத்துடைய செயலாளர் அருமை சகோதரர் கோமு மணிமாறன் அவர்களே, நகர துணை செயலாளர் அருள் அவர்களே, அன்பழகன் அவர்களே, தலி சுதாகரன் அவர்களே, ஏழுமலை அவர்களே, செங்கை நகரத்திலிருந்து வருகை தந்துள்ள ருத்ரா அவர்களே, மாஸ்டர் ஆனந்த் அவர்களே, தொண்டரணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் அருமை சகோதரர் தே மாறன் அவர்களே, தசரதன் அவர்களே, இங்கே முகிலன் அவர்களே, வருகை தந்துள்ள நமது கட்சியுடைய பொறுப்பாளர்களே, இப்பகுதியை சேர்ந்த பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் கூறியிருக்கிறார், ஒரு தலைமுறையின் தியாகம் 100 தலைமுறையின் விடுதலை என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கூறியிருக்கிறார். அதுபோல்தான் இங்கு வீரா சாந்தி அவர்களின் தியாகம் வள்ளுவர் கூறியது போல தந்தை மகனை காற்றும் கடமை என்று ஒரு மகனை ஒழுக்கமாகவும் சிறந்த கல்வியாளராகவும் அவனை ஆளாக்க வேண்டியது ஒரு தந்தையின் கடமை என்று வள்ளுவர் அவர்கள் கூறியிருக்கிறார். அவனை ஆரம்ப காலத்தில் ஒழுக்கத்துடனும் நல்ல கல்வியும் நல்ல ஆர்வமிக்கவனாக ஆக்குவது ஒரு தந்தையின் கடமை இருக்கிறது என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார். வள்ளுவரின் வாக்கு பிரகாரம் அருமை சகோதரர் வீரா சாந்தி ராபின் சிங் அவர்களை வழக்கறிஞராக உயர்த்தியிருக்கிறார்கள். ஒருவர் வழக்கறிஞராக ஆகிவிட்டால் அவரை எங்க தூக்கி போட்டாலும் சரி, அங்கிருந்து அவர் அந்த தளத்திலிருந்து வெளியே வர முடியும். அங்கிருக்கும் மக்களுக்கு உதவி செய்ய முடியும், வழிகாட்ட முடியும், அவர்கள் சிக்கிலிருந்து மீட்டெடுக்க முடியும். அந்த ஆளுமை பெற்றவர்கள் தான் வழக்கறிஞர்கள். அப்படிப்பட்ட வழக்கறிஞராக தன் மகன் ராபின் சிங்கை இந்த பகுதியில் ஆக்கியிருக்கிறார்கள் அருமை சகோதரர் சு வீராவும் சாந்தி அவர்களும். அவர்களுடைய பேரை நிலைநாட்டும் வகையில் தன் மகனை சான்றோர் என்று கேட்ட தாய் என்று ஒரு வள்ளுவர் குரல் எழுதியிருக்கிறார். அந்த குரலில் தன் ஈன்ற போது பெற்ற இன்பத்தை விட கற்றோர் சபையில் தன் மகனை சான்றோர் என்று போற்றும் போது பேர் இன்பம் அந்த தாய் அடைகிறார் என்று வள்ளுவர் கூறுகிறார். அதுபோல் ராபின் சிங் அவர்கள் வழக்கறிஞராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் எளிய மக்களின் குரலாகவும் நீதி இழந்த மக்களின் துணையாகவும் நீதியின் குரலாகவும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும். இப்போது நமது வழக்கறிஞர் அண்ணன் பார்வேந்தன் வருகை தந்துள்ளார், அக்கா எயில் கரோலின் வருகை தந்துள்ளார்கள். இருவரும் நமது கட்சியில் மிக முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் 2 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில்
களம் கண்டார் என்றால் உயர்நீதிமன்றமே கதிகலங்கும் அளவுக்கு மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் அக்கா ஈல் கரோலின் அவர்களும் அண்ணன் பார்வேந்தன் அவர்களும். அப்படிப்பட்டவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இங்கே வருகை தந்து ராபின் சிங்கை வாழ்த்து இருக்கிறார்கள். அவர் வழக்கறிஞர் என்ன ஆளுமையில் இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை இங்கே அக்கா ஈல் கரோலின் அவர்களும் அண்ணன் பார்வேந்தன் அவர்கள் விளக்கமாக கூற இருப்பதனால் என் உரையை முடித்து அன்பு தம்பி ராபின் சிங் அவர்களை நெஞ்சார வாழ்த்து எளிய மக்களின் குரலாக நீதிமன்றத்தில் உன் குரல் ஒலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.